சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் விவசாயிகள் விண்ணப்பிக்க அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், பாரத பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் விவசாய குடும்பத்துக்கு 3 தவணைகளாக தலா ரூபாய் 2000 வீதம் ஆண்டுக்கு ரூபாய் 6000 வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த தவணை தொகைகளை தொடர்ந்து பெற வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாகும். வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காத பயனாளிகள் தங்களுக்கு அருகிலுள்ள இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்க வேண்டும். மேலும் இதுவரை இத்திட்டத்தில் பயன்பெறாத 2019 ஜனவரி 31க்கு முன் தனது பெயரில் சொந்த நிலம் உடைய தகுதியான விவசாயிகள் அருகில் உள்ள சேவை மையத்தில் தங்களது ஆதார் மற்றும் நில விவரங்களை கொண்டு பதிவு செய்து பயன்பெறலாம். அவ்வாறு முழுமையான விவரங்களை பதிவேற்றம் செய்யாதவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அவ்வாறு நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பொது சேவை மையங்கள் மூலம் விடுபட்ட விவரங்களை முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஏற்கனவே பயனாளியாக இருந்து தவணை தொகை கிடைக்க பெறாதவர்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள வேளாண் விரிவாக்க மைய பணியாளர்களை அணுகி குறைகள் இருப்பின் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இதுவரை வங்கி வாடிக்கையாளர் விவரங்களை பதிவு செய்யாத பயனாளிகள் சேவை மையங்களில் கைவிரல் ரேகை பதிவின் மூலமாகவோ அல்லது வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள விரிவாக்க பணியாளர்களை தொடர்பு கொண்டு முகபாவனை பதிவு மூலமாகவோ பதிவு செய்து பயன்பெறலாம் என தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இந்நிலையில் பாரத பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் விவசாய குடும்பத்துக்கு 3 தவணைகளாக தலா ரூபாய் 2000 வீதம் ஆண்டுக்கு ரூபாய் 6000 வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த தவணை தொகைகளை தொடர்ந்து பெற வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.